சென்ற நாளில் நான் ஒரு 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 ஊழியக்காரருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அவருக்கு நான் கால் பண்ணேன். அவர் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஃபோனை ஆன் பண்ணி வைத்துக்கொண்டு பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு மருத்துவமனைக்கு உள்ளிருந்து அவர் பேசுகிறார். பிடி முடித்தாள். கொஞ்ச நாள் கழிந்தது. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், டேய் நீ என்ன கெட்ட வார்த்தை அன்னைக்கு பேசிட்டு இருந்த, அது எப்போ அண்ணா, எந்த நேரம் அப்படின்னு கேட்டான். ஐயோ அது உங்கள் நம்பரா அப்படின்னு கேட்டான். கேட்டுட்டு அடுத்தவன் சொன்னான், ரொம்ப கோவம் வந்து ரொம்ப டென்ஷன் வந்தது, அதனால நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பதவியை கொடுத்தார், இந்த வேதத்தை கொடுத்தார் என்பது அவனுடைய A to Z எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தினவர் அவர், உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தவர் அவர், உனக்கு ஒரு அங்கியை கொடுத்தவரும் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆதலால் அவரை போன்ற பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இருந்தால் பிசாசுக்கு முன்பாக நிற்க முடியும். பரிசுத்தம் இருந்தால் வியாதிகளுக்காக ஜெபிக்க முடியும். பரிசுத்தம் இருந்தால் எந்த ரவுடிக்கும் சுவிசேஷம் சொல்ல முடியும். பரிசுத்தம் இருந்தால் எந்த குடிகாரனும் பரிசுத்தம் உள்ளவனிடத்தில் வரும்போது அவன் யோசிப்பான், பேசுவதற்கு யோசிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் சீனாய் மலையிலே மோசேயை கூப்பிடுகிறார், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சீனாய் மலைக்கு ஆண்டவர் மோசேயை கூப்பிடுகிறார். அந்த சாப்டரை நீங்க படித்து பாருங்க. மோசேயை கூப்பிடும் போது மோசேட்ட 2 விஷயத்தை சொன்னார். அவர் சொன்னார், நான் மலையின் மேல் மேக ஸ்தம்பமாய் இறங்கி வரும்போது மலை முழுவதும் எந்த ஆடுகளோ மாடுகளோ மனிதர்களோ எதுவுமே இருக்கக்கூடாது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் மலைக்கு மேலதானே இறங்கி மேகமாய் வருகிறார், அங்கே இருந்து தானே மோசையோடு பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு பரிசுத்தமான வல்லமையான ஆண்டவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் அவ்வளவு ஜனங்கள், அவ்வளவு யூதர்கள், ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தெய்வத்தை தரிசித்த ஒரே மனிதர் மோசே. ஹல்லேலூயா. அதுவும் தெய்வத்தை எப்படி தரிசித்தார்?